la! Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. எங்க ஃபேமிலிலலாம் படிக்க வைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது இன்விடேஷன் பின்னாடி நேம் போடுவோம் இல்லையா, அந்த டிகிரி உங்களை பிள்ளைய படிக்க வச்சிருக்கோம் நேம் போட்டுருவோம், அந்த ஒரு செட்டப் தான். நான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான உள்ள ஆளு. நான் ரொம்ப என்னைய வந்து லோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். நமக்கு இது வரல இது தெரியாது அது தெரியாது, இப்படியே ஒரு மைண்ட் செட்ல வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான். இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்வேன். நான் சந்தோஷமாவே இல்லை. என்னோட லைஃப்ல வந்து என்னுடைய எல்லா ஃபெயிலியர்ஸ்க்கும் காரணம் நான் தான். அவங்க எல்லாரும் எம்எஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி, நிஃப்ட் அது இதுன்னு வராங்க. பார்க்கவே அவங்க பக்கத்துல கூட நிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு இவங்க யோசிப்போம்ல, அந்த சூழல்ல தான் நான் அந்த இடத்துல நின்னேன். அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் பார்த்தா அந்த பொண்ணு வரல, என்னைய சூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு வராதனால நம்மளை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு மைண்டுக்குள்ள வந்து அது அரிச்சுக்கிட்டே இருந்தது. மேம் இந்த மாதிரி அவங்க வரலங்கிறதுனாலதான் என்னை சூஸ் பண்ணீங்களா அப்படி கேட்டேன். இல்ல வந்தாலும் உன்னை ஏதாவது சூஸ் பண்ணிருவேன். ஒரு டெய்லர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலா ஒரு வீட்லயே நம்ம வீட்டு தெரு பக்கத்துல இருப்பாங்களே டெய்லர் அக்கா, அதே டெய்லர் அக்கா தான் நாடு. இந்த வருஷமும் இந்த பாட்டில் கிரீன் ஒண்ணு இவங்க போட்டிருப்பாங்க, கல்யாணி, விஜய் கல்யாணி போட்டிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட எல்லாருமே அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷா மேமோட காஸ்டியூம் பிடிக்கும், ஏன்னா அவங்க எலகண்டா போட்டுறாங்க, ரொம்ப ஹாட் லுக்கும் அவங்க பார்த்துருக்கலாம், ரொம்ப ஆசையும் கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும்ட்டு. ரொம்ப எக்ஸைட் ஆனது வந்து யோகி பாபு சார் தான். சொந்தக்காரங்க வீட்டுல போனா கூட இப்படி கவனிப்பாங்களே தெரியல, நல்லா கவனிச்சு சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பியிருந்தாங்க. நீங்க அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாரு. இல்ல சார் நான் டிசைன் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். இல்ல நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு. ஐபிசி மகளிர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிசைனர் சிந்து தான் இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, இப்போ 2020ல டிசைன் பை சிந்துன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ இந்த 3 years ஜேர்னில நீங்க ஆக்சுவலி இங்க சொல்லியிருந்தீங்க டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்க லைஃப்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்திருக்கு மேம் நீங்க ஆண்டர்பிரனர் ஆனதுக்கு அப்புறம்? லைஃபே சேஞ்சஸ் தான், டோட்டலாக சேஞ்ச், பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு அதாவது மேரேஜ் லைஃப்பில் இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாகவே இருப்பீங்க, ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் இருக்கும், ஒரு எல்லாமே நீங்கள் வந்து ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு குழந்தைங்கள ஸ்கூல் சேர்க்கறதா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து வெளியில போறதா இருக்கட்டும், ஒரு டிபிக்கல் இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப் தான் 100%. ஒரு நான் பார்த்த நாளாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அந்த ஒரு மீம்லலாம் வந்தது பாருங்க, சங்கரி பாலா, நான் ஒரு இந்தியா அப்படிதான் இருப்பேன். ஏன்னா ஒரு டிபெண்டாவே இருந்துடும். ஏன்னா யூஸ்வலாவே வந்து எங்க ஃபேமிலிலலாம் படிக்க வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது இன்விடேஷன் பின்னாடி நேம் போடுவோம் இல்லையா, அந்த டிகிரி உங்களை பிள்ளைய படிக்க வச்சிருக்கோம் நேம் போட்டுருவோம், அந்த ஒரு செட்டப் தான். பெருசா நீங்க வேலைக்கு போய் உங்களோட சொந்த காலில் நிக்கணும், நீங்க ஒரு டிபெண்ட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற கேட்டகரியிலலாம் வந்து படிக்க வைக்கிறது இல்லை. ஏன்னா யூஸ்வலாவே அப்பா அம்மாலாம் வந்து படிக்காத ஒரு செட்டப்குள்ள இருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு கிடைக்காத படிப்பை வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சா போதும், ஏதோ ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணி இந்த உலகத்துல வாழ்ந்தா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் படிக்க வச்சாங்க. நல்லபடியாவே படிக்க வச்சாங்க. ஏதோ சுமாராக படிச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி லைஃப் அது கொஞ்சம் செட் ஆகல நமக்கு, நம்ம வாயும் சரி இருக்காது, எப்படி சொல்கிறது, ஏதோ ஒன்று கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சரி அப்படியே டோட்டலாக அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த லைஃப்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். வரும்போது நமக்கு ஒரு இது தேவைப்படும்ல, ஒரு இன்கம் தேவைப்படும், ஒரு விஷயம் தேவைப்படும். நான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான உள்ள ஆளு. நான் ரொம்ப என்னைய வந்து லோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். நமக்கு இது வரல இது தெரியாது அது தெரியாது, இப்படியே ஒரு மைண்ட் செட்ல வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான். ஸோ நீங்க தனியா இந்த உலகத்தை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, அதுவும் வந்து தனியா. ஒரு இவ்வளோ வருஷம், ஒரு 35 வருஷம் வரைக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்து யார் அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருப்போம், அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருப்போம், கொஞ்ச நாள்ல ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருப்போம், அப்புறம் வந்து ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியிருப்போம், இன்லாஸோட ஃபேமிலிஸ். இப்படிதான் நம்மளோட நான் வளர்ந்த செட்டப் இப்படிதான்.
இது எல்லாமே ஒரு டைம்ல இல்ல, இவங்க யாரும் உங்க கூட இல்ல, யாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது நீங்க நம்மள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்போம்ல, பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வெளியில வந்தது. நம்மள பிரையாரிட்டைஸ் பண்ண ஆமா, ஆரம்பிச்சோம். எனக்கு என்னன்னா முதல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி முதல்ல நான் சந்தோஷமா இருக்கேனா அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எனக்கு வந்துச்சு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்வேன். நான் சந்தோஷமாவே இல்லை. அப்போ என்னைய நான் கைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அது ஒர்க்கு தான். எனக்கான ஜாப் என்ன இருக்குன்னு பார்த்தா எனக்கு இந்த ஃபேஷனை தாண்டி பெருசா எதுவுமே தெரியல. ஏன்னா இது ரிலேட்டடா தான் படிச்சிருக்கேன். இதுல தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எனக்கு டிசைன் பண்ண படிக்க போய் தான் அப்படி அது ப்ரொஃபஷனா மாத்தினேன். ஒரு டெய்லர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலா ஒரு வீட்லயே நம்ம வீட்டு தெரு பக்கத்துல இருப்பாங்களே டெய்லர் அக்கா, அதே டெய்லர் அக்கா தான் நானு. அப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஒரு ஃபேஷன் டிசைனர், அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் ஆயிட்டு இன்னைக்கு என்னோட நேமை பிராண்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டேன். டிசைன் பை சிந்துங்கிறது ஒரு பிராண்ட் தான். ஆமா. பிராண்டிங் பண்ணிட்டேன். அது பெருமையாவே சொல்ல, பிராண்டிங் பண்ணிட்டேன். அது எய்ம் எல்லாம் கிடையாது. இப்போ நமக்கு ஒரு பேஷன் இருக்கும்ல, நம்ம நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் ஒரு 30க்கு அப்புறம் 35+க்கு அப்புறம் வீட்டில் சும்மா இருக்கும், எதா பண்ணலாம், சும்மா இருக்கும், இதை செய்யலாம். நம்ம அப்போ ஒரு லோ ஃபீல் இருக்கும். நம்ம ஃபேமிலிக்குள்ள நான் யாரும் மதிக்கலையோ, நம்ம சம்பாதிக்கலையோ, அந்த ஐடென்டிட்டி இல்லாம இருக்கிறப்போ ஒரு உமன் யோசிக்கிறதுக்கும் நான் என்னோட லைஃப்பை சர்வைவ் பண்றதுக்காக ஒரு ஜாப்பை சூஸ் பண்றதுக்கும் இருக்கு. எனக்கு என் 2 குழந்தைங்களும் சூப்பரா படிக்க வைக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், என் அப்பாவை பார்த்துக்கணும். இதுக்காக ஒரு ப்ரொஃபஷன் நம்ம சூஸ் பண்றது தான் இந்த ஃபேஷன். ஸோ இதுக்குள்ள குதிச்சதே இதனாலதான். ஓகே. எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும்னு சொல்றப்ப என்ன விஷயம்னா, இப்போ ஜென்ரலா ஃபேஷனே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மேம். அதுவும் இந்த நெஃப்ட் பக்கம்லாம் நம்ம போனாலே அவங்க வெளில வரவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம ட்ரெஸ் கரெக்டாக போட்டிருக்கோமா அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸே நார்மல் பர்சனுக்கே ஏற்படும். ஆனால் அவங்க கிட்ட நீங்கள் ஆக்சுவலி ஒரு கம்பீட் பண்ணுற ஒரு ரேஞ்ச் தான். நானும் டிசைனில் ஃபேஷன் டிசைனராக ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம டெய்லர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உலகம் பார்க்குறது நம்மள ஒரு கம்மியாக தான் எடை போடுமே. இதெல்லாம் எப்படி உடச்சி எறிஞ்சு அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு? இது துணிச்சல்லாம் இல்லை. பேசிக்காவே நான் எப்படின்னா எனக்கு நம்ம இந்த இளைய தளபதி பார்த்தா மைண்ட்ல என்ன தோணுதோ அதை செஞ்சிடணும். நான் இப்போ போய் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா அது 4 கிழமெல்லாம் பார்க்க மாட்டேன், போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். வீட்டில் சொல்ல மாட்டேன், அது வேற விஷயம். எங்கள் அப்பா அவ்வளோதான் பிந்தி எடுத்துருவாரு, சொல்ல மாட்டேன், ஆனால் சாப்பிட்டுடுவேன். எனக்கு என்னன்னா நான் எப்போவுமே நினைக்கிறது ஒன்றுனா, என்னோட லைஃப்ல என்னுடைய எல்லா ஃபெயிலியர்ஸ்க்கும் காரணம் நான் தான். ஏன்னா நான் சரியா இருந்திருந்தேன்னா சூப்பராக என் லைஃப்பை கொண்டு போயிருக்கலாம். நம்ம என் லைஃபே ஒழுங்கா டிசைன் பண்ண தெரியல, இதுல எங்க இருந்து நம்ம மற்றவங்களை பார்க்கறது அப்படிங்கிறதுனால நான் எப்பவுமே என்னைய கொஞ்சம் அந்த டிசைன் பண்ணிப்பேன் எப்பவுமே. நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல வரும் எனக்கு அப்ப பயம் இருந்தது. நான் ஒரு ஜாப்க்கு போறேன், என் கூட ஒரு 20 பேர் இருந்தாங்க. 20 பேர் இன்டர்ன்ஷிப்க்கு தான் வந்திருக்காங்க. நான் எனக்கும் ஜாப் இன்டர்ன்ஷிப் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன், இந்த இடத்துல எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. நான் வேணுனது யார் கேட்டதோ தெரியல, அவங்களுக்கு கேட்டுச்சு. ஆமா, என் பாஸ் நேம் மென்ஷன் பண்ணி ஒரு மீம்லாம் கிரியேட் பண்ணி போட்டிருந்தேன் அப்போ அந்த 2018ல. அப்போ நான் யோசிச்சது என்னன்னா, அங்க போன பிறகு மூஞ்சி மாறி போச்சு. ஏன்னா 20 பேர் இருக்காங்க, 20 பேர் என்னன்னா ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நான் ஒரு சின்ன லெவல் டிப்ளமா படிச்சுட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாரும் எம்எஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி, நிஃப்ட் அது இதுன்னு வராங்க. பார்க்கவே அவங்க பக்கத்துல கூட நிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு இவங்க யோசிப்போம்ல. அந்த சூழல்ல தான் நான் அந்த இடத்துல நிற்கும் போது ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் தான், கொடுக்குற வேலையை பெஸ்டா செய்வோம், அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம், செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இந்த மனசு இருக்கும்ல, ஐயோ வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிட்டேன், சொந்தக்காரங்க முன்னாடியெல்லாம் பந்தா கொடுத்துட்டு வந்துட்டோமே, இப்போ போனோம்னா வேலை இல்லைன்னு துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்றது. எனக்கு அந்த இடத்துல வேலை பார்க்கணும்னு ஆசை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி எப்படியோ இங்க ஏதோ செய்வோம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே 1ல இருந்து டே 10 வரைக்கும் 2 பேரை குறைய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் என்ன தெரியுங்களா, பொறுமை. கண்டிப்பா பொறுமை வேணும். பொறுமை இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த ஃபீல்டை எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப டென்ஷன். பொறுமையா இருக்கிறது தான் இதோட ஃபர்ஸ்ட்
திங்க். ரூல் மாதிரி. ஆமா, ரூலுங்கிறத தாண்டி என்னன்னா அது அந்த அந்த பேசிக் குவாலிட்டி வேணும். அந்த ஸ்கில்ல நம்ம வளர்த்துக்கணும். பொறுமைங்கிறது நமக்கு வேணும். ஏன்னா அது வந்து எல்லா விஷயத்துலயும் வரும். மார்க்கெட்டிங்லயா இருக்கட்டும், இல்லைன்னா பிசினஸ் டெவலப் பண்றதுலயா இருக்கட்டும், இல்ல நம்மளோட ஸ்கில்ல வளர்த்துக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட அந்த டாலரன்ஸ் இருக்குல்ல, நம்ம சகிப்புத்தன்மை, அது எல்லாமே இந்த பொறுமையில இருந்து தான் வரும். நான் ரொம்ப பொறுமையா தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு என்னன்னா அங்க நடக்கிறத டெய்லி அப்சர்வ் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற ஒர்க்கு, எனக்கு கொடுக்குற ஒர்க்கை நான் எனக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை பண்ணுவேன். அதில் நிறைய திட்டும் வாங்குவேன். என்னைய மாதிரி நிறைய பேர் வாங்குவாங்க. எனக்கு என்னன்னா உண்மையை சொல்ல போனால் நான் இதை விட மோசமாலாம் திட்டு வாங்கியிருக்கேன். அதாவது என்னோட பாஸ் திட்டுவாங்க இல்லைங்களா, அதை விட அதிகமான அவமானம், அதை விட அதிகமான அசிங்கம், அதை விட எக்கச்சக்கமான திட்டெல்லாம் என் லைஃப்ல நான் வாங்கியிருக்கேன். அதோட இது கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருந்துச்சு எனக்கு. அதனால அது எனக்கு ஈஸியாக இருந்தது. இவ்வளோ தானே, அது பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அப்படி இருப்போம் இல்லைங்களா. அதனால எனக்கு இன்னொன்று இந்த ஜாப் மேலே ஒரு பிடிப்பு இருந்தது. எனக்கு இந்த ஜாப் வேணும், நான் அது வேணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த ஜாப்பை நான் இங்கே தான் வேலை செய்யணும். என்ன ஃபஸ்ட்டு ஜாப் அது, நான் போகிறதே ஃபஸ்ட்டு ஜாப்பு, அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனி அது. ஸோ அதனால எனக்கு அந்த இடத்துல தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக டிசைனருக்கு தான் நான் போனேன். அப்புறம் டைம் எடுக்க எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. ஒரு நாள் ஏன்னா அங்கே எல்லாருமே எப்படின்னா பார்ஷா இங்கிலீஷில் பேசுவாங்க, எனக்கு எல்லாமே புரியும், ஆனால் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ நான் பயந்தது என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து மஸ்ட்டு. ஸோ இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபாரின் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் கண்டிப்பாக வேணும். டைப் பண்ண சொன்னால் பண்ணிடுவேன், வாட்ஸ்அப் ரிப்ளைலாம் கொடுத்துருவேன். பட் அதுவும் நாம் வந்து கிராமர் மிஸ்டேக்கோட தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். பட் கிளைண்ட்ஸ்க்கு புரியும், நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரியும், இல்லைனா வாய்ஸ் நோட் போட்டுருவேன். பட் அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் என் பாஸ் கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டேன், மேம் எனக்கு வந்து இங்கிலீஷே வராது, ஏன்னா இங்கே எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ ஒரே ஒரு வாட்டி தான் சொன்னாங்க, அது லாங்குவேஜ் தான், அது கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ லண்டன் போயிடுவேன், போயிட்டு 1 இயர்க்கு அப்புறம் வருவேன், 1 இயர்க்கு அப்புறம் வரும்போது நீ என்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிற, நீ டெய்லி வந்து உட்காந்து கற்றுக்கோ அப்படின்னாங்க. சரி, அவங்க கொடுத்த ஹோப்பு, என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஏன்னா எனக்கு வராது அதெல்லாம் சொல்லவே இல்லை அவங்க. உனக்கு வரும், நீ கற்றுக்கோ அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒவ்வொருத்தராக குறைஞ்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும்போது லாஸ்ட்டாக வரும்போது தான் நான் நிற்கிறேன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னையோட ஒரு 10 வயசு சின்ன பசங்க. நான் வந்து ஒரு 35 இயர்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா 22, 23 இருக்காங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு இது இருக்கும்ல, ரொம்ப லாங் இது. நான் ஃப்ராங்காக சொன்னால் நம்ம ஒரு ஆன்டி கேட்டகரியில் இருக்கோம், இவ்வளோ சின்ன பசங்க கேட்டகரியில் இருக்காங்க, இவங்க கூட போய் நம்ம போட்டி போட்டு எப்படி இங்கே வர. ஆனால் நீங்கள் லாஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணுறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும், பரவாயில்ல இந்த பசங்க. என்னன்னா ஒரு நாள் திட்டுவாங்க, அந்த திட்ட அவங்களால சகிச்சுக்க முடியாது, அப்போ போயிடுவாங்க, இவங்க என்ன நம்மளை திட்டுறது அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா அப்போ இருந்து அந்த ஸ்டூடெண்ட் ஆர் வேலை பார்க்குறவங்களோட மனநிலை அப்படிதான் இருந்தது. இவங்க என்ன இஷ்டத்துக்கு திட்டுறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனினா கண்டிப்பாக பாஸ் திட்ட செய்வாங்க. இந்த ஃபீல்டு வந்து டென்ஷன் உள்ள ஜாப், நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு டிசைனோ ஒரு ஸ்டைல் மாறிச்சுன்னா கூட டோட்டலி அவங்களோட கிளைண்ட்டை நம்ம டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே வேலை பார்க்குறவங்க நம்ம சொல்கிறத கரெக்டாக பண்ணுறாங்களாங்கிறதையும் நம்ம சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால ஒரு இது இருந்தது. ஃபில்டர் பண்ணி லாஸ்ட்டாக வரும்போது ஓகே, என்னை ஒரு 2 பேர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. 2 பேர் தான் இருக்கும், நானும் இன்னொரு பொண்ணு இருக்கான். இன்னொரு பொண்ணு நான் மறுநாள் வந்து சொல்லிடுறாங்க, 2 பேரில் ஒருத்தர் தான் டீமில் எடுப்பேன், ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பிடுவேன்ட்டு. எனக்கு நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லை. ஏன்னா என்னோட ட்ரீம் ஜாப் அது. நான் எடுப்பாங்களா மாட்டாங்களா, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் பார்த்தா அந்த பொண்ணு வரல, என்னையை சூஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து டைம் ரொம்ப கீப் அப் பண்ணுவேன், பஞ்சுவலாக போயிடுவேன். நான் 10 o'clock 9:55 ஆஃபீஸ்க்குள்ளே இருப்பேன், ஸ்பீடாக போயிடுவேன் நான். அப்போ வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா ஒரு சங்கடம், அந்த பொண்ணு வராதனால நம்மளை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. மைண்டுக்குள்ளே வந்து அதை அரிச்சிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக நான் சொல்லிட்டாங்க ஓகேன்ட்டான, என்னால் அதை ஹாப்பியாக எடுத்துக்க முடியல. உன்னை சூஸ் பண்ணிட்டேன், நீ ஒரு டீமில் இருக்க, இன்னொரு பொண்ணு, இன்னொரு டீம், மொத்தம் 3 பேர் ஒரு டீமில் இருக்கும். இதை வந்து என்னால் ஹாப்பியாகவே எடுத்துக்க முடியல. உனக்கு ஜாப் கொடுத்துட்டேன்னு சொன்னது ஹாப்பியாக எடுத்துக்க முடியல. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அந்த பொண்ணு வந்திருந்தா ஒரு வேளை நம்மளை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்களோ, வரல அப்படிங்கிறதால எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருந்துட்டு நான் போய் எப்படி அவங்க தனியாக இருக்கும்போது போய் கேட்டுட்டேன். எனக்கு எப்போவுமே நான் கேட்டுருவேன், யாராவது டேரெக்டாக போய் கேட்டுடுவேன், மனசில் வச்சுக்க மாட்டேன், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு.
மேம் இந்த மாதிரி அவங்க வரலங்கிறதுனால தான் என்னை சூஸ் பண்ணீங்களா அப்படி கேட்டேன். இல்லை வந்தாலும் உன்னை ஏதாவது சூஸ் பண்ணிடுவேன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் வந்து சொன்னாங்க, உனக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக உனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, நீ பாஸாக வருவ, நீ இங்கே இல்லை, நீ எங்கே போனாலும் உன்னை விட்டா உன்னை இந்த இத்தனை பேரை உன்னால் மேனேஜ் பண்ணிட முடியும். நான் உன்னை டிசைனராலாம் செலக்ட் பண்ணலை, அவங்க தான் டிசைனர். உன்னை ஃபேஷன் கன்சல்டண்ட்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நீ நல்லா பேசுகிற அப்படின்னாங்க. அதாவது உங்களை வந்து இந்த உலகம் ஒதுக்கும், ஓவராக பேசுகிற, ஓவராக வாயாடுற அப்படி சொல்லிட்டு இந்த ஓவராக பேசுகிறங்கிறதுக்காக ஒருத்தவங்க வேலையை கூப்பிட்டு கொடுத்துருப்பாங்களா, அதான் இது. அதை நம்ம நினச்சிப்போம்ல, நம்மளை எதெல்லாம் மைனஸ் சொல்லிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் ப்ளஸ் ஆயிடும். அது இது ப்ளஸ் ஆகணும்னே இது எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. அப்புறம் வந்து உன்னோட கலர் காம்போ, உன்னோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், நீ கிளைண்ட்டுக்கிட்ட ஹேண்டில் பண்ணுறது, கோவப்படாமல் அவங்கக்கிட்ட பேசுறது, எவ்வளோ இருந்தாலும் சிரிச்சிடுற, ஸோ உன்னால இந்த ஜாப்க்கு நீ எலிஜிபிள் அப்படி சொன்னாங்க. அப்புறம் அந்த சேலரி விஷயம்லாம் பேசும்போது நான் வந்து என் வீட்டோட கணக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன், இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு. என்னை கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ சேலரி வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு சேலரி கூட சொல்ல தெரியல, அப்போ அவ்வளோ நாலேஜ் கூட இல்லை எனக்கு. நான் மேம் 15,000 18,000 கொடுத்தா போதும் மேம் அப்படின்னாங்க. அவங்க வந்து உடனே இல்லை உனக்கு 20,000 சேலரின்னாங்க. அப்படியே கண்ணில் இருந்து பொலன்னு ஊத்துச்சு தண்ணி. ஏன்னா நம்மளை வந்து சொல்லியிருப்பாங்களா, உனக்கு வேலை கிடைக்குமா, 35 வயசுல போய் நீ வேலைக்கு தேடிட்டு போற, வேலை கிடைக்குமான்னொடனே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 15 தான். பட் 20ன்னொடனே எனக்கு எப்போவுமே நம்ம நினைக்கிறத விட அதிகமாக கிடைச்சா அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும்ல, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட கீயை கொடுத்துட்டு, நான் உன்னை ஃபேஷன் கன்சல்டண்ட்டாக தான் போட்டிருக்கேன், 30 பேர் உனக்கு கீழே வேலை பார்ப்பாங்க, நீ தான் கோஆர்டினேட் பண்ணுற, நான் லண்டன்லேருந்து வர வரைக்கும் சொல்லி கீயை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது உண்மையாகவே வந்து எப்படின்னா, நம்மளை நம்பி ஒரு ஜாபை நமக்கு கொடுத்துருக்காங்கங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாங்க. எடுத்த எடுப்புலயே நான் பாஸ் தான், கம்பெனிக்கு நான் ஓனர் கிடையாது. அதாவது ஆனால் என்னன்னா பாஸாக தான் என்னை உட்கார வச்சாங்க அந்த சேர்ல. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எனக்கு 25,000 கொடுத்தாங்க. நான் அப்பயே சொல்கிறேன், மேம் எனக்கு 20 தான் சொன்னீங்க, 25 கொடுக்குறீங்கன்னு. இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக வேலை பார்க்குறேன், நான் தெரிஞ்சுதான் கூட. இத்தனைக்கும் எனக்கு கேஷாக போட்டு தான் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் ஆஃபீஸில் கேஷில் தான் கொடுப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், 20 மட்டும் எடுத்துகிட்டு 5,000 வந்து அந்த கவர்க்குள்ளேயே போட்டு பின் பண்ணிவிட்டு அதில் எழுதிட்டேன், எக்ஸ்ட்ரா இருக்குது எழுதி ட்ராக்குள்ளே வச்சுட்டு போயிட்டேன். அவங்ககிட்டயே ஃபோன் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணிட்டேன், மேம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் ட்ராக்குள்ளே வச்சுட்டேன், காலையில் வந்த உடனே நான் உங்கள் வீட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திருப்பி நான் வீட்டில் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க திருப்பி எனக்கு கால் பண்ணுறாங்க, இல்லை அது உனக்காக நான். அப்புறம் எனக்கு அப்போதான் என் மேலே எனக்கு ஒரு ஹோப்பே வருது, நம்ம என்னவோ பண்ணுறோம் போல இருக்கு, இது எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சின்ன திரையில இருக்க முக்காவாசி பேர் வந்து கீழே பார்த்தா டிசைன்ட் பை சிந்து அந்த காஸ்டியூம் தான் போடுறாங்களே. ஸோ அவ்வளோ கான்டெக்ட், அவ்வளோ வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திருக்கீங்க, அது எப்படி மேம் சாத்தியமாச்சு? இல்லை இது வந்து ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தது தான். இப்போ நம்ம யூஸ்வலாக ஒருத்தருக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருப்போம், அவங்க ஒரு 2 பேருக்கு ரெஃபர் பண்ண, 2 4 4 8 இப்படி ஆனது தான். ஒரே ஒரு காஸ்டியூம் வந்து ஹிட் அடிச்சிருவோம், அந்த காஸ்டியூம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ கூட எனக்கு அது என்னவோ அந்த பாட்டில் கிரீன் வந்து என்னோட ஃபேவரட் கலரா இல்லை என்னோட லக்கியஸ்ட் கலரான்னு தெரியல. இந்த வருஷமும் அந்த பாட்டில் கிரீன் ஒன்று இவங்க போட்டிருப்பாங்க, கல்யாணி, விஜய் கல்யாணி போட்டிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட எல்லாருமே அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த காஸ்டியூம் பிடிச்சிருக்கு, இந்த காஸ்டியூம் அது ஒரு ஸ்டைலில் போடுறாங்க. ஒருத்தவங்க இண்டோ வெஸ்ட்ல போட்டு போனாங்க, ஒருத்தவங்க ட்ரெடிஷனாக போட்டாங்க, நிறைய ஜுவல்லரி போட்டாங்க. அது நான் எனக்காக ரெடி பண்ண ஒரு காஸ்டியூம். அது யூஸ்வலாகவே அப்படிதான் ஆகுது. அந்த பாட்டில் கிரீனும் ஹிட்டு. அந்த மாதிரி காஸ்டியூமே நான் ஒரு 4-5 பண்ணிட்டேன். இன்னைக்குமே 2 காஸ்டியூம் வந்து அதே ஸ்டைல் வந்து சுவிட்சர்லாண்டுக்கு போகுது, ஒன்று நியூசிலாந்துக்கு போகுது. அது நான் நினச்சிக்கிட்டேன் இப்போதான், இந்த பாட்டில் கிரீன் நம்மளோட லக்கி போல இருக்கு. எனக்கு இதே மாதிரி தான் குக் வித் கோமாளியில பவித்ரா போட்டு தான் அது ஹிட் ஆச்சு. ஸோ அந்த காஸ்டியூம் நான் நிறைய பண்ணியிருந்தேன் அந்த இயர்ல. இப்போ இதே மாதிரி தான் இந்த வருஷத்தோட ஃபெப்ரவரியிலேருந்து இப்போ இந்த ஜூன் வரைக்குமே அந்த காஸ்டியூம் ஒரு 10 பண்ணிட்டேன். அது ஃபுல்லாகவே ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணி ஒரு காஸ்டியூம், அது நல்ல ஹிட் அது. ஓகே. ஆனால் இப்போ இந்த இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மேம். எனக்கு என்னன்னா, நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைன்லாம் வரதுக்கு முன்னாடி ஏதாவது படங்கள் தான் நம்ம மெயினாக பார்ப்போமே. படம் பார்த்துட்டு இந்த காஸ்டியூம் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்திருக்கா மேம் உங்களுக்கு? ஆனால் முக்கால்வாசி எனக்கு வந்து த்ரிஷா மேமோட காஸ்டியூம் பிடிக்கும். ஏன்னா அவங்க எலகண்டாக போட்டு வராங்க, ரொம்ப ஹாட் லுக்காக அவங்க பார்த்துருக்கலாம். நயன்தாரா
ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு யூஸ்வலாக இவங்களோட காஸ்டியூம் பிடிக்கும். பிரியா பவானி சங்கர் காஸ்டியூம் பிடிக்கும். ஏன்னா அவங்க நம்ம வீட்டு பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. நம்ம எதிர்த்த வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த டோன் இருக்கும். ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களோட காஸ்டியூம் சென்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப பெருசாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல, ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஃபாலோ பண்ணுறதுனா த்ரிஷா மேமோடது ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப ஆசையும் கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணுன்ட்டு. ஆனாலும் நான் அவங்களோட எனக்கு வந்து எனக்கு அது செட் ஆகிடும். அந்த காஸ்டியூம் பார்க்கும்போது ஓ இது நல்லா இருக்கு, இந்த ஸ்டைல் நல்லா இருக்கு, இப்படி போட்டால் நல்லா இருக்குமா, இதையே கொஞ்சம் இப்படி மாற்றலாம் அப்படின்ட்டு. இவங்க சீரியல்ல பாக்குற நம்ம ஹீரோயின்ஸை கூட ஒரு டைம் நம்ம சீரியல்ல பார்த்துருப்போம். இப்போ அவங்க நம்ம கிட்ட வரும்போது நமக்கு அந்த இது இருக்கும்ல, நான் வந்து சில பேர் இதெல்லாம் சொல்லிடுவேன், நிறைய பேரெல்லாம் பிடிக்கும். அப்போ சொல்லிடுவேன் நான், சார் நான்லாம் வந்து உங்க ஃபேன் தான் சார் சொன்னேன். லாஸ்ட்டாக ஆக்சுவலாக புகழெல்லாம் வரும்போது நான் சொல்லிட்டேன், எனக்கு புகழ் ரொம்ப பிடிக்கும். அப்போ அவரோட வெட்டிங்க்கு நம்ம பண்ணும்போது அப்போ நான் சொன்னேன், சார் நானே ஃபேன் தான் சார். அவர் வந்து நம்மகிட்ட கொஞ்சம் இதுவாக பேசிட்டு இருந்தாரு. நம்மள டிசைனராக அவங்க பார்க்குறாங்க, ப்ரொஃபஷனலாக பார்ப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்ல அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லுவேன். மதுரை முத்து சார், அந்த மாதிரி நிறைய பேர் வரும்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். கிங்ஸ்லி, இப்போ ரீசெண்டாக கிங்ஸ்லி சார் கூட அப்படிதான் நம்ம அவங்கள பார்த்து ரசிச்சு சிரிச்சிருப்போம். அவங்கள காஸ்டியூம் பண்றோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட் ஆனது வந்து யோகி பாபு சார் தான். வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு. ஏன்னா அவருக்கு ஒரு நாள் தான் லீவ் இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், பிஸி ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்களே. வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நல்லா ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல போனா கூட இப்படி கவனிப்பாங்களே தெரியல, நல்லா கவனிச்சு சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப நீட்டா பேசினாங்க. இவ்வளவுதான் காஸ்டியூம், இதுதான் டிசைன், இதுல பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேமெண்ட் கொடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்ல ஆக்டர்ல டக்குன்னு பேமெண்ட் போட்டது அவர் தான். நான் டிசைனே நான் கொடுக்கல அவருக்கு. அட்வான்ஸ் நீங்க அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாரு. இல்லை சார் நான் டிசைன் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். இல்லை நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஒரு ஆள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு டிசைனராகவும் சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினராக இருக்கிறதால சொல்கிறேன். இந்த அட்வான்ஸுங்கிறது எங்களோட எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட் தானே. ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆகி அட்வான்ஸ் போட்டுட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அது ஒரு பெரிய ஹாப்பினஸாக இருக்கும். அந்த உண்மையாகவே ஜிபேல யாராவது போட்டு கிளிக் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தால் அப்படியே குஷி ஆயிடுவோம்ல, அப்பா ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து அவர்கிட்ட இருந்தது. ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க அவங்க. Hola! Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year.